சார் இதுல ஈசி மதர் டாக்குமெண்ட்ஸ் சிஎம்டிஏ அப்ரூவ்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறம் எப்படி சார் பிஎம்டி ரியல் எஸ்டேட் காரங்க நீங்க வச்ச போர்டு மேல இன்னொரு பேனர் ஒட்டி அவங்க இடம் சொல்றாங்க? சார் நீங்க ஏன் சார் தட்டி கேட்காம இருக்கீங்க? அதனால இடம் வாங்குற பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? உண்மைதான் மேடம். போய் ஒரு தடவை வார்னிங் கொடுத்துட்டு வரலாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒரு தடவை பண்ணலாம். டெய்லி அதே வேலையை செய்ய முடியாதுல்ல. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா சார். உங்களோட ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி எவ்வளவு பெரிய நிறுவனம். உங்க ஆளுகளே போய் அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரங்கிட்ட ஏமாந்துருக்காங்கன்னா இதுக்கு என்னன்னு சொல்றது? சார் அவங்க போட்டி மனப்பான்மையில இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விடுங்க. இந்த லேண்ட் ஓனர் எங்க இருக்காரு? அவங்கள நாங்க பார்க்கணும். லேண்ட் ஓனர் திருவேற்காடுல இருக்காரு. அவர் ரொம்ப வயசானவர். அவங்க கூட அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாமே ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. சரி அவங்க அட்ரஸ் கொடுங்க. இடம் வாங்குற பத்தி தானே பேச போறீங்க? நானும் உங்க கூட வரேன். நான் வந்தாதான் அவங்க உங்ககிட்ட இடத்த பத்தி பேசுவாங்க. சரி வாங்க போலாம். போலாம். ஏய் வாங்கடா. இந்தாங்க காபி. யாரா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க தான் வேணும். ஏய் தூக்குடா. ஏதாவது விபரீதம் நடக்கும் தெரிஞ்சுதான் அந்த டூப்ளிகேட் தாத்தா பாட்டியை செட் பண்ணி கூட்டு வந்தோம். நாங்க எதிர்பார்த்த மாதிரியே இடத்தோட ஓனர் அவங்க தான் நினைச்சு அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த ரியல் எஸ்டேட் காரன் இவ்வளவு மோசமானவனா? இதை விட மோசமான விஷயம், அடுத்த லெவல் கொலை பண்றவங்க கூட போவாங்க. இப்ப கடத்திட்டு போனவங்களை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? பயப்படாதீங்கம்மா, அவங்களை காப்பாத்துற வேலையை எங்க சின்னையா பாத்துப்பாரு. நல்ல காரியம் பண்ண தாயி. எப்படியோ என்னோட கிளையண்ட்டுக்கு எந்த பிரச்சனை வராம காப்பாத்திட்டீங்க. தேங்க்ஸ். சரி வாங்க போலாம். போலாம். எங்களுக்கு சொந்த வீடுங்கிறது எங்க வாழ்நாள் கனவு. அதை இவ்வளவு சீக்கிரம் நனவாக்குவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கலாமா? நீங்க எங்களுக்கு கடவுள். ஆமா ஆமா கடவுள் தான். அபிஷேகம் தான் பாக்கி. எங்களால முடிஞ்ச மரியாதையை நீ ஏத்துக்கணும். இருங்க ஒரு நிமிஷம். நீங்க எல்லாரும் ஐஸ்வர்யாக்கு மரியாதை செய்ய துடிக்கிறீங்க, நல்லாவே தெரியுது. சந்தோஷம் தான். ஆனா நாங்க உள்ள போய் இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் உங்க விருப்பம் போல மாலை மரியாதை என்ன வெடி கூட போடுங்க. யாரு வேணாங்கிறது? ஏன் ஐசு? ஆமா ஆண்டி சொல்றதான் கரெக்ட். நாங்க உள்ள போய் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டு வந்து உங்க மரியாதையை ஏத்துக்கிறோம். ஓகே வா ஐசு. யாரும் இல்ல, காலியா தான் இருக்கு. டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு போயிடலாம். சார் இவங்க தான் இடம் வாங்குற பார்ட்டி சார். வாங்கம்மா வாங்க. வாங்குறவங்க மட்டும் வந்திருக்கீங்க. விக்கிற இடத்தோட சொந்தக்காரங்க வரலையா? வந்துட்டு இருக்காங்க சார். வந்துருவாங்க சார். ஐசு அவங்க எங்க இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி விசாரி. The mobile number you have dialed
பார்ட்னர், பேங்க்ல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல? எடுத்துட்டு வந்தேன் சார். பேங்க்ல இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டு சூப்பர் வந்தேன் சார். சூப்பர். உடனே நம்ம அங்க இருந்து கிளம்பணும். நம்ம கஸ்டடியில இருக்க வயசானவங்க என்ன சார் பண்றது? அவங்கள திறந்து விட சொல்லிட்டேன். இன்னும் ஐஸ்வர்யாவுக்கு நம்ம மேல டவுட் வந்திருக்கும். அவங்க அங்க ரீச் பண்றதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். வண்டியில ஏத்து சீக்கிரம் போ போ போ. என்னாச்சுடி? நாட் ரீச்சபிள்னு வருது மம்மி. மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. நேரா போ, குறுக்குள்ள போனா. நாம எப்பவுமே குறுக்கோழி தானே. குறுக்கோழியா போயிடு. ஏய் ஏத்துட்டியா? ஏறு ஏறு சீக்கிரம். எடு வண்டி எடு. இப்பெல்லாம் சிக்னல் சரியா கிடைக்கிறதே இல்ல. அதான். ஐசு, டைம் ஆயிட்டு இருக்குல்ல, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. ஓகே ஆண்டி. This number is currently switched off. Please try again later. எப்படி வந்தானுங்க? ஹலோ மீசா, வணக்கம். என்னடா முறைக்கிற? ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். டேய் இறங்கு, இறங்குடான்ற. வேண்டாம் தம்பி, வேண்டாம் தம்பி, விட்டுருங்க தம்பி, வேண்டாம் தம்பி, விட்டுருங்க தம்பி, சுத்தாதீங்க தம்பி. சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொன்னா இறங்க மாட்டேன். இறங்க இறங்கு தம்பி, விட்டுருங்க தம்பி. போ. உனக்கு தனியா சொல்லுவாங்களா? இறங்கியா? போய் நில்றா. என்ன லுக்கு? தம்பி கூட்டோட அவனை. போய் நில்லு, போ. தம்பி எதா இருந்தாலும் பேசிக்கலாம் தம்பி. தம்பி பேசிக்கலாம். தம்பி 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 அடிக்காதீங்க தம்பி. விட்டுருங்க தம்பி, மன்னிச்சிருங்க தம்பி. ப்ளீஸ் தம்பி. என்ன வேலை பண்ணி வரியா? நல்லா தீர்த்துடா. இறங்க மாட்டேன். இறக்கி விடணும் அவரு. இவரு பேசிட்டு போடு போட அவனை. ஏற வண்டியில ஏறு. இங்க பாரு, நான் சொல்ற இடத்துக்கு வண்டி விடுற இல்ல இவனை வண்டியிலே போட்டு தள்ளிடுவேன். ஏற வண்டியில ஏறு. சொல்ற ரூட்ல வண்டி போகணும். எடு வண்டிய. கிடைச்சதா? இல்ல, என்னாச்சு ஐஷு? நாட் ரீச்சபிள்னு தான் வருது இப்பவும். இப்ப என்ன பண்றது? நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? அந்த இடத்தோட சொந்தக்காரங்க வராங்களா இல்லையா? வந்துருவாங்க சார். அவங்க டிராபிக்ல தான் சிக்கி இருப்பாங்க. இப்ப வந்துருவாங்க பாருங்க. ஐசு, நீ இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. ஆளு மண்டையும் பாரு, பெஞ்சு தேய்க்கிறதுக்கு இவ்வளவு அங்கல வெட்டி முடிக்கிற மாதிரி. இறங்கு இறங்கு இறங்குடா. வாடா. இறங்கு. அறா வாடா. என்ன? ஏய், என்ன லுக்கு? என்ன முறைக்கிற? அப்பிக்கு நினைச்சா கொன்னுடுவேன். போ. போட சொல்றேன். போடா. போ. சார் என்னாச்சுங்க சார்? பதட்டப்பட வேணாம். இங்கே நில்லுங்க. மேல போய் ஓடா. போயா. ஏறு. போ போ. போடா. ஏறு 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 ஏறு. நானே ஏறுறானா? போடா. போ. போய் நின்றா. இவனுங்க இங்க சாரி சார், இது ஒரிஜினல் துப்பாக்கி இல்ல, பொம்மை துப்பாக்கி தான். இவங்களை எப்படி இங்க கூப்பிட்டு வரதுனே எங்களுக்கு வேற வழி தெரியல சார். அதான் இந்த மாதிரி பண்ணிட்டோம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சாரி சார். என்ன லுக்கு? நடந்த உண்மையை சொல்லு சொல்லு. சார் உண்மையா? ஏமா இவங்க கிட்ட நீங்க இடத்த வாங்குனீங்க? ஆமா. ஏன் என்னாச்சு? இவனுங்க பெரிய ஃப்ராட் ஆச்சே. போய் இவனுங்க கிட்ட போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்களேமா?
மேடம் அந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் கொடுங்க. நான் நினைச்ச மாதிரி இது போலி டாக்குமெண்ட்டுமா? இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. சும்மா கிடக்குற ஏதாவது ஒரு இடத்த 4 பேருக்கு இவனுங்க காட்டுவானுங்க. போலி டாக்குமெண்ட்டை போட்டு 4 பேர்கிட்ட இவன் பணத்தை கேட்பானுங்க. ஏண்டா என்ன விட பெரிய ஃப்ராடா நீ? இவனுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நாள் பார்த்து வராம கம்பி நீட்டிடுவாங்க. 6 மாசம் இல்ல 1 வருஷம் எங்கேயாவது தலைமறைவாயிடுவானுங்க. ஏமா இவனை நம்பி கொடுத்த அட்வான்ஸை நீங்க எப்படி திரும்பி வாங்குவீங்க? அதெல்லாம் வாங்கிடலாம் சார். வாங்கிடுவீங்க. வாங்க சார். வாங்க வாங்க வாங்க. வாங்க. என்னாச்சுங்கம்மா? நீங்க ஒண்ணு வரி பண்ணிக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும். வாங்க சார், வாங்க. போலாம் மேடம். வாங்க. மாமா, வசமா மாட்டினீங்களா? இனிமேல் நீங்க காலிடா. நீதானே இந்த கூட்டத்துக்கெல்லாம் தலைவன். உன்னைய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உரிச்சறான்டா. சார், செங்கல்பட்டு கோர்ட்ல இருந்து ஜாமீன் வாங்கி வெளியே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க சார். இவனுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். கான்ஸ்டபிள் சார், இவங்களை இழுத்துட்டு போங்க. நீங்க போங்க சார், நான் உங்களை ஸ்டேஷன் வந்து பார்க்கறேன். பாத்தீங்களா ஐஸ்வர்யம்மா, இதுக்குதான் அவசரப்படாதீங்கன்னு சொன்னேன். இதான் சாக்குன்னு அட்வைஸ் ஆரம்பிச்சிட்டான். எடை வாங்க போனப்போ எங்களையும் கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? இனிமே எச்சரிக்கையா இருங்க. இதோ இந்த தாத்தா பாட்டி தான் அந்த இடத்தோட உண்மையான சொந்தக்காரங்க. நம்ம கம்பெனிக்கு அந்த இடத்த வாங்கியே ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டதால நாங்க இவங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். இடத்த நீங்க அந்த ஆள் கிட்ட பேசுறதை விட குறைஞ்ச விலைக்கு தான் நாங்க இவங்க கிட்ட கேட்டிருக்கோம். நீங்க தொட்ட காரியம் நிக்க வேண்டாம், இப்பவே பதிவு பண்ணிடலாம். சார் அந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் கொடுங்க. இந்த ஒன் செகண்ட். இதுக்கு பேர் தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட். சந்தோஷம். ஐயா, உங்க இடத்தை வைக்கிறதுக்கு சம்மதிக்கிறீங்களா? பரிபூர்ணமா சம்மதிக்கிறோங்க. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாமா? பண்ணிடலாங்க. கோபி சார், சொல்லுங்க சார். இந்த டாக்குமெண்ட்லாம் சரி பாருங்க, நம்ம இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே சார்.
ஐஸ்வர்யா மேல கூப்பிடு. ப்ரோ அவ இதுக்கு ப்ரோ? சும்மா இரு அருண், அவளும் மேல வரட்டும். பார்வதி கூப்பிடு. ஆ சரி மாமா. சரியா இருக்கும்டா, அமைதியா இரு. ஐஸ்வர்யம்மா மேல வாங்க. ஐஸ்வர்யா ஆதி மேல வா. ப்ரோ அவ மேடைக்கு வர வேண்டாம் ப்ரோ, நான் தான் சொல்றேன்ல. சும்மா இரு அருண். ஐஸ்வர்யா நீ வா. ஐசு போ போ ஐசு போ. ஓகே. மாமா இந்த பார்வதி ரிமோட் கொடு. ஐஸ்வர்யம்மா நீங்களே பண்ணுங்க. ஐஸ்வர்யா ஓபன் பண்ணு. ஐசு வாங்கி ஓபன் பண்ணு. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், உங்களுக்காக இந்த இடத்த கட்டி கொடுக்கணுங்கிற திட்டம் நம்ம அம்மாவோட கனவு திட்டம். ஆமா ஆமா, பெரிய கனவு திட்டம். அந்த கனவை இப்போ ஐஸ்வர்யா அம்மா நிஜமாக்கிட்டாங்க. கங்கா கவனிச்சிங்களா? பார்வதி கூட ஐஸ்வர்யாவை பாராட்டி பேசுறா. ஆனா கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது. உங்க மருமகன் ஏதாவது வாய் திறந்து பேசுறான பாத்தீங்கன்னா மூஞ்சி உருன்னு வச்சிருக்கான். ஏதாவது கொஞ்சம் பேசலாம்ல. அதுக்குதான் வனஜா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் என் மருமகனுக்கு சீக்கிரம் வரும்ல, அப்ப பாத்துக்கிறேன். பிளான்லாம் பலமா இருக்கேன்.